தளபதி விஜயுடைய ஜனநாயகன் படத்தோடைய கிராண்ட் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மலேசியா வந்து ஸ்ரீலங்காவுக்கு அடுத்தபடியாக தான் இருக்கு. எப்போ வந்து தமிழ் பாப்புலேஷன் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இருக்காங்கன்னு வந்து வருதோ, ஸோ ஸ்ரீலங்காவுக்கு அடுத்தபடியாக மலேசியா தான் இருக்கு. நிறைய ஐகானிக் ஃபிலிம்ஸ்லாம் வந்து இந்த மலேசியாவில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம தல அஜித் பில்லா, காவலன், குருவி எல்லாமே வந்து இந்த மலேசியா மெமரீஸில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சினிமாக்குள்ளே வந்து ஒரு சின்ன நம்பிக்கையோட ஒரு சின்ன மணல் வீடு கட்டலான்னு நான் வந்தேன். ஆனால் அதை வந்து நீங்கள் மாளிகையாக வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்க. நிறைய இன்சல்ட்ஸ், நிறைய அப்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அப் அண்ட் டவுன் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். என்னுடைய ஃபேன்ஸ் வந்து என் கூட வந்து 30 வருடங்களாக என் கூடவே தான் இருந்திருக்காங்க. ஸோ என்னுடைய அடுத்த 30 வருடங்கள் உங்களுக்கு கூட நான் வந்து நிற்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, மியூசிக் டைரக்டர் அனிருத்தை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு நான் ஒரு புது பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன், MDS அப்படின்னு வைக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து அவர் என்டர் ஆயிட்டாரு அப்படின்னாலே வந்து அன்லிமிட்டடான ஒரு சாங்ஸ், பிஜிஎம்ஸ்னு எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ரசிகர்கள் கிட்ட வந்துட்டு, எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என் ஃபேன்ஸ்க்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்குறேன். இந்த விஜய் சும்மா நன்றி சொல்லிட்டு போகிறவன் கிடையாது, நன்றி கடனை தீர்த்துட்டு போகிறவன் அப்படின்னு சொன்ன உடனே சும்மா அந்த அரங்கமே வந்து அதிர்ச்சு. அந்த அளவுக்கு வந்து காதை பொழக்கிற அளவுக்கு ஒரு சவுண்டு வந்தது. அண்ட் திரும்பவும் அவர் என்ன சொன்னார்னா, லைஃப்பில் முன்னேறணும்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஸ்ட்ராங்கான எதிரிகள் இருக்கணும். சும்மா வரவங்க போகிறவங்கெல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? விஜய் என்ன தனியாக வருவாரா இல்லை ஒரு கூட்டணியாக வருவாரா அப்படின்ற ஒரு பேச்செலாம் வந்துச்சு. நம்ம எப்போங்க தனியாக இருந்திருக்கோம்? 30 வருஷமாக உங்கள் கூட தானே இருக்கேன். அண்ட் சஸ்பென்ஸ் இருந்தால் தானே கிக்கே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் செய்கிறத சொல்லணும். ஸோ 2026 வந்து ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணும். ஸோ பீப்புள் எம்ப்ரேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போன்ற மாதிரி வந்து சொல்லி, தேங்க்யூ மலேசியா அப்படின்னு வந்து சொல்லி ஒரு பாடலுமே வந்து வெறித்தனமாக பாடி, ஒரு ஹூக் ஸ்டெப்பும் வந்து அழகாக வந்து ஆடி சூப்பராக வந்து இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை வந்து முடிச்சு வச்சுட்டாரு தளபதி விஜய். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.